Hi students, நம்ம 10th mathsல exercise 1.5ல first sumல first one க்கு அடுத்து second one பார்க்க போறோம். Question எழுதிக்கலாம். f of x is equal to 2 by x, g of x is equal to 2x square minus 1. சரி, அடுத்து first எழுதிக்கோங்க. f of g அதே மாதிரி தான் f of g of x ன்னு எழுதிக்கணும். f of g of x இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது 2x square minus 1. f of x நமக்கு என்ன 2 by x. அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் 2 by x இருக்கிறதுல என்ன இருக்குது 2x square minus 1. இது என்னது f of g. இதை equation 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம f of g கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து g of f கண்டுபிடிக்கணும். அதுவும் அதே மாதிரி தான் g of f of xன்னு எழுதிக்கோங்க. f of xக்கு வேல்யூ என்ன 2 by x. இன்னும் நமக்கு g of xக்கு வேல்யூ 2x square minus 1. x இருக்கிற இடத்துல நம்ம 2 by x எழுதணும். அப்போ 2 into 2 by x the whole square minus 1. அடுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே இது பண்ணி எழுதிக்கலாம். 2 into 2க்கு ஸ்கொயர் 4 divided by x ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கோங்க minus 1. இனி என்ன பண்ணிக்கலாம் 2 கொண்டு உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 4 2s are 8 8 by x square minus 1. இது equation 2. இதுலேயும் அதே மாதிரி தான் equation 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது 1 and 2லேருந்து f of g is not is equal to g of f. இதோட ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் ஒன் முடிஞ்சிச்சு.